ஹலோ நட்புகளே, DHS H1B ப்ராசஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக டிசம்பர் 18 அன்னைக்கு புதுசாக ரூல் சேஞ்ச் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இதனால கரண்டாக H1Bயில் இருக்கவங்களுக்கு என்ன இம்பாக்ட்ஸ் இருக்கு, புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு என்னெல்லாம் இம்பாக்ட் இருக்கும், அதே மாதிரி F1ல இருக்கவங்களுக்கு என்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வாங்க. USCIS வெப்சைட்ல டிசம்பர் 17 அன்னைக்கு இந்த ரூலை பத்தி ஒரு நியூஸ் அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. அதில் பார்க்கும்போது இதோட ஃபைனல் ரூல் வந்து ஃபெடரல் ரெஜிஸ்டர்ல டிசம்பர் 18 அன்னைக்கு பப்ளிஷ் ஆயிருக்குங்க. அதே மாதிரி இந்த ரூல் எல்லாமே ஜனவரி 17 இருந்து அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபெடரல் ரெஜிஸ்டர்ல இந்த ரூலை பார்த்தீங்கன்னா ஃபுல் டாக்குமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது, அதோட சம்மரி என்னென்ன பப்ளிக் கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க, அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க, எல்லாமே ஒரு 460 பேஜ் டாக்குமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ல பேஜ் 381ல ஃபைனல் ரூல் ப்ரொவிஷன் சொல்லிட்டு ஒரு 12 சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமான சேஞ்சஸ் எல்லாம் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அதில் முதல்ல ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் இருக்குங்க. இப்போ கரண்டாக ஒருத்தவங்க H1Bயில் ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து 16 வருஷம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருந்தால் போதும், அதே இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறதாங்க ரெக்குயர்மெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 16 வருஷம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும். அதே பிஎஸ்சி படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து 3 இயர்ஸ் இருக்கும், ப்ளஸ் 1 இயருக்கு வந்து 3 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயராக எஜுகேஷனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் கரண்டாக இருக்குது. நம்ம USCIS வெப்சைட்டில் H1B ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் எலிஜிபிலிட்டி பார்க்கும்போது அதில் ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க, பேச்சுலர்ஸ் ஆர் ஹையர் டிகிரி ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் இஸ் நார்மலி த மினிமம் என்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. இந்த நார்மலிங்கிற வேர்டை தான் அவங்க தூக்கிட்டு ஆல்வேஸ்ன்னு மாற்றிருக்காங்க. இப்போ இதனால் என்ன இம்பாக்ட் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நிறையா பேர் வந்து ஐடியில் படித்தவங்க மட்டும்தான் ஐடியில் வேலை பார்க்குறாங்கன்னு இல்லை, அதே மாதிரி ஒவ்வொரு துறையில் இருக்கவங்களும் அந்தந்த ஃபீல்டில் தான் வேலை பார்க்குறாங்கிறது கட்டாயம் இல்லைங்க. ஸோ மாறி மாறி வேலை பார்ப்பாங்க. குறிப்பாக இந்த இஷ்யூ வந்து ஐடி துறையில் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களும் ஐடியில் வேலை பார்ப்பாங்க, கெமிக்கல் படித்தவங்களும் ஐடியில் வேலை பார்ப்பாங்க, இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களும் ஐடியில் வேலை பார்ப்பாங்க. இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷனை வந்து ப்ரூவ் பண்ணுங்க. அதுதான் இப்போ இருக்குது. இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம H1B அப்ளை பண்ணும்போதே ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் அப்படிங்கிறது இல்லை எஜுகேஷன் எவாலுவேஷன் ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம இமிகிரேஷன் அட்டார்னி வந்து நம்ம H1B ஃபைல் பண்ணும்போதே சேர்த்து ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து தெளிவாக இதுக்கு எப்படி ஈக்குவலண்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நார்மலி வேர்டை தூக்கிட்டு ஆல்வேஸ் போட்டதுனால இப்போ மற்ற டிகிரி முடிச்சவங்க ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் இன்ஜினியர், கெமிக்கல் இன்ஜினியர், இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்லாம் முடிச்சவங்கலாம் வந்து இதுக்குள்ள எப்படி வந்து அவங்க ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷனுக்குள்ள எஜுகேஷன் எவாலுவேஷன்லாம் ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்க. இப்போ மற்ற கோர்ஸ் படித்தவங்கலாம் புதுசாக H1B அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க இது ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் அந்த எஜுகேஷன் எவாலுவேஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் கடினமாக இருக்குங்க. அதுக்கு நிறையா ஸ்டெப்ஸ் அவங்க எடுக்கணும். அவங்க அட்டார்னி வந்து நிறையா அதுக்கு உண்டான டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதை ப்ரொவைட் பண்ணாதாங்க கிடைக்கும். இப்போ இதுவே அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வராதுங்க. எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு 12 வருஷம் வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து 3 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கான எஜுகேஷனுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்கும். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து 12 வருஷம் இருக்கும்போது 4 வருஷம் எஜுகேஷன் ஈக்குவலன்ஸ் கிடைச்சிருங்க ஈஸியாக. இதுவே வந்து கம்மியாக இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வரும். அப்போது அட்டார்னிஸ் வந்து அவங்க என்ன கோர்ஸ் படித்தாங்க, அதில் வந்து ஏதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு உண்டான ரிலேட்டடான கோர்சஸ் இருந்துச்சா, அதை வந்து எப்படி வந்து நம்ம இதில் எவாலுவேஷனில் காட்டலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து ப்ராசஸ் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து அட்டார்னிஸும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குங்க. ஸோ புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு நிறையா இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதுலேயே ஒரு நல்ல விஷயம் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 7ல் பார்க்கும்போது நீங்கள் அதே ஒரு வேலையில் இருக்கீங்க, அதே கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, அதே என்விரான்மெண்ட்டில் இருக்கீங்க, வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு எஜுகேஷன் எவாலுவேஷன் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேறு எந்த சேஞ்சஸும் இருந்துக்கூடாது, மெட்டீரியல் ஏறோ இல்லை வேறு எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகுங்க. ஸோ அதனால் இதுபடி பார்க்கும்போது நீங்கள் கரண்ட்டாக ஒரு கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த கம்பெனி சேஞ்சு எதுவும் ஸ்விட்ச் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இருக்காது. இதுவே நீங்கள் வேறு கம்பெனிக்கு சேஞ்ச் பண்ணும்போதோ இல்லை வந்து புதுசாக ஒரு H1B ஒருத்தங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா தான் இந்த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் அந்த எஜுகேஷன் எவாலுவேஷன் சொல்கிறது எல்லாத்தையுமே நிறையா ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதில் தாங்க நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் ப்ராசஸ்ங்க. நிறைய பேர் இப்போ வந்து ஒருத்தங்க ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி இருப்பாங்க, அவங்க வந்து வேற ஒரு லொகேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறாங்க, வேற இடத்துக்கு மூவ் ஆகிறாங்க அப்படின்னா எல்லாருமே அமெண்ட்மெண்ட் ஃபைல் பண்ணுங்க. அதுதான் புது ரூல் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நிறைய பேருக்கு டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு யாரெல்லாம் வந்து அமெண்ட்மெண்ட் அப்ளை பண்ணணும், ஒரு MSA இருக்குது அப்படின்னா அதை விட்டு வெளியே போகும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து அவங்க அமெண்ட்மெண்ட் அப்ளை பண்ணுங்கிறத இன்னும் கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் கொண்டு வரலங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல விஷயம்னே சொல்லாங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இப்போ H1B
H1B அப்ளிகேஷனோ அதாவது புதுசாவோ இல்லை எக்ஸ்டென்ஷனோ அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸில் வந்து என்னையிலேருந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி என்னையிலேருந்து எண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸ்டார்ட் டேட் அண்ட் எண்ட் டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த எண்ட் டேட் கழிச்சியும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்து அவங்க எடுத்தே இருக்க மாட்டாங்க, அதை வந்து ப்ராசஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா அவங்க எடுக்கிற டைமில் அந்த எண்ட் டேட் வந்து முடிஞ்சே இருக்குங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் கரண்ட் ப்ராசஸாக இருந்துச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா ஒரு RF இஷ்யூ பண்ணுங்க. அந்த எம்ப்ளாயர் வந்து லெட் தம் ரெஸ்பாண்ட், அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணட்டும். அந்த வேலை வந்து இன்னும் இருக்கா, அவங்க எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவல் ஆக்ஷன் எடுங்க அப்படிங்கிறதுக்காக RF இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயங்க. அடுத்தது H1B கேப் எக்ஸம்ஷன் கேட்டகரியில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கரெக்டாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு டேரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை வந்து காலேஜ்க்கு ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை வந்து ஒரு ரிசர்ச் சென்டரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எல்லாம் கேப் எக்ஸம்ட்டில் அப்ளை பண்ணலாம். அவங்க வந்து எந்த லாட்ரிலையும் வர தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஒரு வெயிட் டைமே இருக்காதுங்க. அவங்க எப்போ வேணால் அப்ளை பண்ணலாம், எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஈஸியான ப்ராசஸாக இருந்துச்சு. அதில் ஒரு சில பேர் வந்து அப்ளை பண்ணி வருவாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, அதே மாதிரி ஸ்கூல் டீச்சர்ஸ், இந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து இந்த மாதிரி கேட்டகரியில் வருவாங்க. ஏன்னா அதெல்லாம் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இருக்கும். அதே மாதிரி ஹை லெவல் கவர்மெண்ட் ரிசர்ச் சென்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஈஸியாக கிடைச்சிருங்க. அந்த கேப் எக்ஸம்ட் எலிஜிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா பிரைமரிலி என்கேஜ்ட் ஆர் பிரைமரிலி மிஷன் அப்படிங்கிற வார்த்தைகளை தூக்கிட்டு அவங்க என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆக்டிவிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் நிறைய பேர் வந்து இதில் கேப் எக்ஸாம்பிள் எலிஜிபிள் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அது எப்படிங்கிறத பேஜ் நம்பர் 8 அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தங்க டைரெக்டாக வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்லையோ இல்லை கவர்மெண்ட் ரிசர்ச் சென்டர்லையோ ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து அவங்களோட எஃபர்ட்லேருந்து ஹாஃப் ஆஃப் த எஃபர்ட்டை வந்து இந்த கம்பெனிஸோட மிஷன்லையோ இல்லை அப்ஜெக்டிவ்லையோ எந்த வகையிலாவது அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் H1B கேப் எக்ஸம்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு நல்ல சேஞ்ச் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா F1 ஸ்டூடெண்ட்ல இருக்கவங்களுக்கு கேப் எக்ஸம்ட்ல ஒரு டேட் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்னா OPDயில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் அக்டோபர் 1 வரைக்கும் இருக்கும் வேலிடிட்டி இருக்கும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து ஜூன் மாதம் கூட முடியலாம், இல்லை வந்து மே மாதமே கூட முடிய வாய்ப்பு இருக்குது. அவங்கெல்லாம் H1B இப்போ அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அக்டோபர் 1 வரைக்கும் அந்த EAD எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். இதுதான் கரண்ட் ப்ராசஸ்ங்க. ஆனால் எல்லாருக்கும் H1B அப்ரூவ் ஆகுது அக்டோபர் 1 வரைக்கும் ஃபர்ஸ்ட்லேயே அப்ரூவ் ஆயிடுதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு சிலருக்கு என்ன ஆகுதுன்னா நவம்பரில் ஆகுது, ஒரு சிலருக்கு ஜான்வரி February அந்த மாதிரி டிலே ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க வந்து வேலை வாய்ப்பை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அக்டோபர் 1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணதை இனிமேட்டு வந்து ஏப்ரல் 1 அதாவது அடுத்த வருஷம் ஏப்ரல் 1 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால நிறைய பேர் வேலை இழக்கிறத தடுக்கலாங்க. அடுத்து இன்னொரு சேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இனிமேல்ட்டு H1B அப்ளை பண்ணுற எல்லாருமே போனஃபைட் ஜாப் ஆஃபர் ஃபார் த ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் கொடுத்தே ஆகணுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து எக்ஸ்டென்ஷன் அப்ளை பண்ணும்போதோ இல்லை H1B புதுசாக அப்ளை பண்ணும்போதோ கிளைண்ட் லெட்டர், அதுக்கு உண்டான கிளைண்ட் இருந்து நிறைய டாக்குமெண்டேஷன் வந்து அவங்க வந்து ப்ரூஃப்காக கேட்டிருப்பாங்க. இதையெல்லாம் வந்து ரொம்ப ப்ராசஸ் வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறதுக்காக ஒருத்தங்க ஃபைல் பண்ணாங்க கோர்ட்டில். 2020 அப்போ என்ன பண்ணாங்கன்னா கிளைண்ட் லெட்டர்லாம் வந்து மேண்டேட்ரி இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பைடன் கவர்மெண்ட் இந்த ரூலில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த H1B ஜாபுக்கு கண்டிப்பாக போனஃபைட் ஜாப் ஆஃபர் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் எல்லாருமே வந்து கிளைண்ட் லெட்டர் வாங்கணும். அதே மாதிரி கிளைண்ட் வந்து மற்ற ஏதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் வந்து எக்ஸ்டென்ஷனுக்கு இல்லை நியூக்கோ கேட்டாலுமே அந்த கிளைண்ட் இருந்து நம்ம வாங்கி தந்தே ஆகணும் அப்படிங்கிறது தாங்க ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதில் யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக FTA ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் டைமாக ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து EVCன்னு சொல்லுவாங்க, அதாவது எம்ப்ளாயர், வெண்டர், எண்ட் கிளைண்ட். இதுதாங்க இப்போ எம்ப்ளாயருக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, அவர் வந்து ஒரு வெண்டார் கூட கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க, அந்த வெண்டார் வந்து எண்ட் கிளைண்ட் கூட கான்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ 3 லெவல் இருக்குது. ஸோ இதுதான் தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட் அந்த மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எம்ப்ளாயர் வந்து வெண்டார்கிட்ட லெட்டர் வாங்குறாங்களோ இல்லையோ இந்த வெண்டார் மூலியமாக இந்த எண்ட் கிளைண்ட்டை போய் ஒரு கிளைண்ட் லெட்டர் வாங்கணுங்க. ஸோ இதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒரு சில கிளைண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்ட் லெட்டர் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க நம்மளோட எம்ப்ளாயர் இல்லை
வந்து வெண்டர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இது கஷ்டமான சுச்சுவேஷன் தாங்க. அடுத்த சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் விசிட்டுங்க. ட்ரம்ப்போட ஆட்சி காலத்துலேயே நம்ம பார்த்துருப்போம், நிறைய H1Bயில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சைட் விசிட் கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து அந்த லொக்கேஷனில் தான் வேலை பார்க்குறாங்களா, அவங்க டெஸ்கிரிப்ஷனில் அவங்களோட அப்ளிகேஷனில் கொடுத்த அந்த வேலை தான் அவங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்காக நிறையா சைட் விசிட்ஸ் கொடுத்தாங்க. அதில் வந்து நிறைய பேருக்கு டினைல் ஆச்சு, அதுக்கு மேலே RFUs வந்துச்சு, அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ அப்போ என்ன இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு வாலண்டரியான சைட் விசிட்ஸ் தாங்க. அதாவது இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ரெஃப்யூஸ் பண்ணலாம், இப்போ என் கம்பெனி நீ வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த ரூலில் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த வாலண்டரி எல்லாம் இல்லை, நீங்கள் வந்து ரெஃப்யூஸ் பண்ண முடியாது, நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒருத்தங்க ஒரு சைட் விசிட் வராங்கன்னா அவங்க ரெஃப்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா எங்கள் சைட்டில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பெட்டிஷனை வந்து அவங்க டினை பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அந்த கம்பெனி யார் மூலியமாக அப்ளை பண்ணாங்களோ அந்த கம்பெனிஸ் எத்தனைலாம் பெட்டிஷன்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த எல்லா பெட்டிஷன்ஸையும் கூட அவங்க டினை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து என்ன சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி பிளேஸ் பண்ணுங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி EVC இருக்கு இல்லைங்களா, எம்ப்ளாயர் வெண்டர் அண்ட் என் கிளைண்ட் சொல்லியிருக்கோம்ல. இப்போ என் கிளைண்ட்ல பார்த்தீங்கன்னா ரெக்குயர்மெண்ட் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்க்கு ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் இருக்கவங்களே தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மிடில் மேன்ஸ், அதாவது வந்து வெண்டரும் எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் சொல்லி H1B அப்ளை பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து தெளிவாக தெரியாது இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க H1B கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா இப்போ எண்ட் கிளைண்ட்ல இருந்து அது வந்து கரெக்டான ஸ்பெஷாலிட்டி ஆக்குபேஷன் தானா அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தி அவங்க வந்து டாக்குமெண்டேஷன் கொடுத்தா மட்டும்தான் H1B வந்து அப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நிறைய டாக்குமெண்டேஷன் கேட்பாங்க. இதுவும் அந்த போனஃபைட் ஆஃபர்னு நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, அது ரெண்டுமே இன்டர்லிங்க்டுங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் H1B அப்ளிகேஷன் வந்து அவங்க அப்ரூவ் பண்ணணுமா இல்லை டினை பண்ணணுமா டிசைட் பண்ண போகிறாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த இதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, ஒரு சில பிரச்சனைக்குரிய விஷயங்களும் இருக்குங்க. இதில் டைரக்ட் கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கிளைண்ட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கொடுத்துருவாங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இதே நீங்கள் தேர்ட் பார்ட்டி மூலியமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கிளைண்ட்டிட்ட பேசி எல்லா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் வாங்கி அட்டார்னி மூலியமாக நம்ம H1B நியூவோ இல்லை எக்ஸ்டென்ஷனோ ஃபைல் பண்ணோம் அப்படின்னா நம்ம யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே நட்புகளே, உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய். நம் நட்புக்கு சப்ஸ்கிரைப்.